अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह हक्क तुकातिही व ला तमुतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासुत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम आमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न ख़ैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற இந்த பூமியில் சொர்க்கவாசிகளாக நடமாடிக்கொண்டிருந்த அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நேற்றைய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து ஒரு சில முக்கிய குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து வைத்திருந்தேன். அதை தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை, படிப்பணிக்குரிய நிகழ்வுகளை இன்றைய தினமும் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லப்படும் பொழுது அதை பின்பற்றுவதற்கு மிக மிக குறைந்த நபர்களே இருந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மீதமுள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, சொல்லனா துயரங்களை
அந்த மக்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதை ஹதீசுகளினூடாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிய அடிமைகளாக இருந்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட, பல்வேறு சிரமங்களை தாங்குகிற மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் அதிகமாகி அல்லாஹ்வுடைய தூதரை கூட தாக்குகிற முயற்சியை மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள் நுழைகிற நேரம் அந்த நேரம். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய ரசூலை கொலை செய்வதற்காக வேண்டி பெரிய அளவில் முயற்சி செய்த ஒரு மனிதர், உக்பா பின் அபி முஐத் என்பது அவனுடைய பெயர். இந்த உக்பா பின் அபி முஐத் என்பவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவரின் மீது பாய்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்திலே ஒரு துண்டை போட்டு முறுக்கி அவரை எப்படியாகினும் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இந்த செய்தி உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தது. ஓடி வந்து பார்க்கிறார், இந்த உக்பா பின் அபு முஐத் என்பவன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கழுத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான். உடனே அவனிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் விடுவித்து இந்த அபு முஐதை பார்த்தும் இன்ன பிற குறைஷிகளை பார்த்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் உண்டு. ஐ யகூல ரப்பி அல்லாஹ் வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அத்தாட்சிகளை உங்களுக்கு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இவரை நீங்கள் கொலை செய்ய முற்படுகிறீர்களா என்று கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரவிருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே இருந்து காப்பாற்றினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பயன்படுத்திய அந்த வாசகத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் 40வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் வேறொரு சம்பவத்திற்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபிரௌனுடைய சபையில் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் வெளிப்படுத்தாத ஒரு மனிதர். அவரும் ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய கொடுமை தாங்காமல் அவரும் ஃபிரௌனை பார்த்து நேருக்கு நேர் கேட்ட வாசகம் இந்த வாசகம். ஐ யகூலு ரப்புன அல்லாஹ், ஐ யகூல ரப்புன அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்காக வேண்டியும், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை பறைசாற்றுகிற இந்த மனிதரை வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், ஐ யகூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டியும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்திய காரணத்திற்காக வேண்டியும் இவரை நீங்கள் ஏன் கொலை செய்கிறீர்கள் என்று ஃபிரௌனிடத்தில் அந்த சபையில் அவர் கேட்ட சம்பவத்தை இந்த இடத்தில் நான் மேற்கோள் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாரம்பரியம், அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்கார ஒரு வம்சவழியில் பிறந்தவர், அவரை கூட கொலை செய்கிற அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்ள துவங்கின. அன்பார்ந்த சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல மெல்ல இப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான கொடுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கொடுமைகள் தாழாது, கொடுமைகளை சகிக்க முடியாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அபிசீனியாவுக்கு அனுப்பிய வரலாற்றை நேற்றைய தினம் நீங்கள் அறிந்தீர்கள். நாளுக்கு நாள் கொடுமைகள் அதிகமாகி வீதிகளிலே கொண்டு வந்து அடிப்பது, பொருளாதாரங்களை பறிப்பது, அதனுடைய உச்சகட்ட நிலையை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவிலே தன்னுடைய மேலாடையை போர்த்தியவராக ஒரு நாள் சாய்ந்து படுத்துக் கொண்டிருந்தார். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை, என்னுடைய முதுகை பாருங்கள், தீயில் என்னை புறமுதுகு காட்டி படுக்க வைத்து என்னுடைய முதுகையே காய்ச்சி உருக்கி எடுத்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், கொடுமைகள் அதிகமாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, கொடுமைகள்
கொடுமையிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வல்ல, கொடுமையிலே இருந்து குறைய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன். படுத்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை கேட்டு எழுந்து அமர்ந்து கப்பாப் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு சம்பவம் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. கப்பாபே, உங்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாத்தை பின்பற்றிய, ஏகத்துவத்தை பின்பற்றிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட தண்டனை, அவர்கள் செய்த தியாகம், அவர்களெல்லாம் கழுத்துயர குழி வெட்டி குழுக்குள் இறக்கி ரம்பத்தால் அவர்கள் அறுத்து வீசப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ஆயத்தும் நிதர்சனமாக அதைத்தான் போதிக்கின்றது. அம் ஹஸிபத்தும், அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 214வது வசனம். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, ஈமான் கொண்டு விட்டால் சோதிக்கப்படாமலேயே நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. இதையெல்லாம் தான் அன்றைய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலாக எடுத்துச் சொல்லி அவர்களை உறுதிப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸினூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற சம்பவத்திலே இருந்து வீடு பூந்து, அவர்கள் வெளியிலே சென்று கூட பிரச்சாரம் செய்யவில்லை, வீடு பூந்து அவர்கள் அடிக்கிற அளவுக்கு கொடுமைகள் தாண்டவமாடியது. கொடுமைகள் அதிகரித்து அதிகரித்து கொடுமையினுடைய உச்சகட்டம் என்னவென்றால், இவர்கள் அத்துணை பேரையும் முகம்மதை பின்பற்றுகின்ற, முகம்மதை சார்ந்த, அது பெண்களானாலும் சிறுவர்களானாலும் முதியோர்களானாலும் நடுத்தர இளைஞர்களானாலும் யாராக இருந்தாலும் சரி, முகம்மது சொல்வது சரி என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் சமூக பகிஷ்காரம் செய்வது என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சமூக பகிஷ்காரம் செய்வதாக எல்லா குலத்தவர்களும் தீர்மானித்து ஒப்பந்தம் செய்து அதை கௌபாவிலே கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டார்கள். ஒப்பந்தம் 1 வருட காலம் நிறைவேறியது. 365 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பசியும் பட்டினியுமாக காலத்தை கழித்தார்கள். அவர்களோடு யாரும் பேசக்கூடாது, அவர்களுக்கு நோய் வந்தால் விசாரிக்க கூட செல்லக்கூடாது, அவர்களுக்கு யாரும் கொடுத்துதவ கூடாது, அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராவது உணவு கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் தண்டிப்போம் என்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த சமூக பகிஷ்காரம். கொண்டு போன மக்கள் சமூக பகிஷ்காரத்துடைய அறிவிப்பு வந்தவுடன் வீட்டில் இருக்கிற மாவு, கோதுமை, பேரித்தம்பழம் கொண்டு போன அளவுக்கு உண்டார்கள், தீர்ந்தது. பிறகு உயிர் வாழ வேண்டுமே, அல்லாஹ்வுடைய உயிர் இருந்தால் தானே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல முடியும். அதற்காக வேண்டி அந்த மக்கள் இலைதலைகளை எல்லாம் கரைத்து குடித்து சமூக பகிஷ்காரத்தை எதிர்கொண்டார்கள். இப்படி ஒரு கொடுமை நடந்தது. இன்னொரு புறம் அதிலிருந்தும் அந்த சஹாபாக்களுடைய உறுதி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரச்சாரம், அந்த சமூக பகிஷ்காரத்திற்கு பிறகு மீண்டும் மீண்டும் உத்வேகமாக, முன்பு இருந்ததை விட அதிகமாக பிரச்சாரம் ஆரம்பமானது. இதை கண்ட குறைசிகள் எல்லாம் வெகுண்டெழுந்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வந்தது. என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்த்தி பாதுகாத்து வந்த அப்துல் முத்தலீப், அபு தாலிப் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இறந்து போய் விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வலதுகரமே துண்டித்ததை போல பெரிய ஒரு பலம் போனது. அதற்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தவுடன் அவர்களுடைய குடும்ப பலமும் போனது. இப்பொழுது குறைசிகளுக்கு நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குடும்ப சப்போர்ட்டுகள் இல்லை, பலம் இல்லை. எப்படி ஆயினும் இனி இந்த முகம்மதை நாம் கொன்றே தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பலமெல்லாம் போனதை உணர்ந்து தன்னை பின்பற்றிய மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை எப்படியாகினும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லோரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உடன் வைத்திருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும், கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வைத்துக் கொண்டார்கள். எல்லோரும் போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை பொறுத்தவரையில் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கொள்கையை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணம் செய்தார்களே, இது
எதிரிகளை கண்டு பயந்து என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றினுடைய யதார்த்த தன்மை தெரியாமல் தப்பும் தவறுமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எதிரிகளை கண்டு பயந்து அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை போல ஒரு மாவீரரை உலக வரலாற்றில் யாருமே பார்த்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய வஹிக்கேற்பதான் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாரே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் விருப்பப்பட்டு கூட மக்காவிலே இருந்து புறப்படவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருந்து புறப்படும் பொழுது அந்த மக்காவினுடைய கஅபாவை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கூறிய வாசகங்கள் ஹதீஸ்களிலே உண்டு. உன்னை பிரிய எனக்கு மனமில்லை, அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உன்னை பிரிந்து நான் செல்கிறேன் என்று அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து புறப்பட்டார்களே தவிர எதிரிகளை கண்டு பயந்து அல்ல. அவர் உள்ளபூர்வமாக விரும்பியும் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அதற்கு பிறகு இந்த புனிதமிக்க கஅபாவை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையில் ஒப்படைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தீர்மானித்து போட்ட திட்டம்தான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். இந்த பயணத்தில் எல்லோரும் மதீனாவுக்கு பயணமாகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உள்ளத்தை இந்த நல்ல நேரத்தில் நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது போகிறீர்களோ அப்பொழுது நான் கூட வருகிறேன். என்னை தனியாக நீங்கள் அனுப்பாதீர்கள், உங்களோடு நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்திருந்தார்கள். இதற்கு இடையில் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவருக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரையும் சேர்த்து கொள்வதாக முடிவு செய்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் தீட்டிய திட்டம் என்ன? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த வேலையில் இறங்கினால் அந்த குடும்பத்தாருக்கு பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும். ஆகவே அபூஜஹிலும் உமையாவும் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர்கள் வர வேண்டும். எல்லா குடும்பத்தார்களும் எல்லா கோத்திரத்தார்களும் சேர்ந்து தாக்கி அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும். இதுதான் ஏற்பாடு. இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரையில் பலதரப்பட்ட சஹாபாக்கள் உண்டு. அவரவர்களுடைய ஈமான், அவரவர்களுடைய தக்வா, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்களோ அந்த விதத்திற்கு ஏற்றவாறெல்லாம் சஹாபாக்களுடைய தரங்கள் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள் உண்டு. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி உயிரை கொடுப்பார்கள். அது எந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டாலும் உடனடியாக வந்து நிற்பார்கள். ஏன், எதற்கு, எங்கே, எப்படி என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். அதில் ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் பயணத்திற்காக எல்லோரும் போய்விட்டார்கள். 15 நாள் பயணம் சென்று மதீனாவுக்கு சென்றடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் தானும் செல்வதற்காக வேண்டி 2 ஒட்டகத்தை கண்ணுங்கருத்துமாக உணவு கொடுத்து நல்ல கொழுக்க செய்து பாதுகாப்பு வளர்த்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பகல் நேரம், கடுமையான தீ, வெயில் அடிக்கக்கூடிய நேரம், அன்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியே வராத நேரம். அப்பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். அபூபக்கர் அவர்களே, உங்களோடு தனியாக பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை வீட்டில் யாரும் இல்லை, எனது மகள், எனது தந்தை மட்டும்தான் உண்டு, பேசலாம். என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய வஹி வந்து விட்டது, நாம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள வேண்டும். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நானும் சேர்ந்துதானே, என்னை விட்டு விட்டு போக மாட்டீர்களே, நீங்களும் சேர்ந்துதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். இரவோடு இரவாக நாம் செல்ல வேண்டும் என்பது உத்தரவு. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கு படுத்துறங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளச் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் இரவோடு இரவாக பயணமானார்கள். அந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய அந்த அமைப்பு முறை எப்படி இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து புறப்பட்டு மதீனா செல்ல வேண்டுமானால் குறைந்தது 15 நாள் ஆகும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாக மதீனா செல்லாமல் மதீனாவினுடைய நேர் எதிர் திசை பாதையில் இருக்கின்ற தௌர் குகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களோடு சென்று விடுகிறார். குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்காக வேண்டி வீட்டை முற்றுகையிட்டு கதவை தட்டுகிறார்கள். கதவை உடைத்து உள்ளே பார்த்தால் படுத்துக் கொண்டிருக்கிறார்.
கொல்ல முயற்சி செய்கிற பொழுது பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை பாருங்கள். அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். எங்கே என்று கேட்கிறார்கள். அவர் சொல்ல மறுக்கிறார். கொண்டு போய் காபாவிலே கொண்டு போய் கட்டுகிறார்கள். 1, 2, 3 நாட்கள். எப்படியும் இவர் அபூபக்கருடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும், அவர்தான் அவருடைய உற்ற நண்பர் என்று சொல்லி எல்லா கூட்டமும் அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு வருகிறது. வீட்டிலே கண் தெரியாத ஒருவர், அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எங்கே உம்முடைய தந்தை? தெரியாது. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண் என்று கூட பாராமல் அடிக்கிறான் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லோரும் ஏசுகிறார்கள். உடனடியாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து எப்படியாகினும் முஹம்மதையும் அவரோடு சேர்ந்திருக்கிற அபூபக்கரையும் கொல்ல வேண்டும். எல்லா குடும்பத்தார்களையும் உடனடியாக காபாவுக்கு வர சொன்னார்கள். காபாவில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு வாசகத்தை அபூ ஜஹல் பயன்படுத்தினான். என்ன வாசகம்? எல்லோரும் ஆர்வத்தோடு மதீனா செல்லுகிற எல்லா பாதைகளையும் முற்றுகையிட வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுந்து செய்த அறிவிப்பு, அபூபக்கரையோ அல்லது முஹம்மது அவர்களையோ உயிரோடோ அல்லது கொலை செய்து அவருடைய தலையையோ யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவித்தான். 100 ஒட்டகம். 100 ஒட்டகம் என்பது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம். எல்லோரும் கண்ணில் விளக்கல்லை ஊற்றாத குறையாக தேட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பாங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாராவது ஒரு ஆள் நமக்கு எப்படியும் கிடைத்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வகையிலும் அவர்கள் பாடுபட்டார்கள். எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில் இருந்த ஒரு சம்பவம். திருக்குர்ஆனில் ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் அவரவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அதிகமாக ஒவ்வொரு வசனங்கள் இறக்கியதுண்டு. உமர் அவர்களுடைய தீர்ப்புக்கு ஏற்றவாறு, அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு, அன்றைக்கு இருக்கிற சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு கேட்ட தீர்ப்புகளுக்கு ஏற்றவாறு திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குவது யதார்த்தம். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டும் திருக்குர்ஆனில் 2 வசனம் உண்டு. அது அவர் சம்பந்தப்பட்ட வசனம், அது வேறு யார் சம்பந்தப்பட்ட வசனம் அல்ல. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறக்கப்பட்ட 2 வசனத்தையும் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். தௌர் குகையில் இருக்கிறார், எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் இந்த தௌர் குகையில் இருக்கிற பொழுது கீழே குனிந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பது தெரியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய கால்கள் எல்லாம் அந்த குகைக்கு வெளியே தெரிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அளவில் பதட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ அவர்களுடைய கால் தெரிந்து விட்டது, அவர்கள் கீழே குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள். என்னை கொல்வது எனக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாம இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். காரணம், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். உங்களை தொடர்ந்து இன்னும் நிறைய மக்கள் நேர்வழி வரப் போகிறார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. ஆகவே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பதபடத்த எண்ணத்தோடு பெரிய அளவில் பதட்டப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரே ஒரு வாசகம் 9வது அத்தியாயம் 40வது வசனம். நம்மோடு ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்கள் குனிந்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய எண்ணத்தை மறக்கடித்து விட்டான். இப்படி 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு போட்ட உத்தரவு, அப்துல்லாவுக்கு போட்ட உத்தரவு, மக்ரிப் முடிந்தவுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு நீ தௌர் குகைக்கு வர வேண்டும். பகலில் அவர்கள் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை, எப்படிப்பட்ட திட்டம் செய்கிறார்கள் என்பதை நீ வந்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடு. அது மணல் பிரதேசம் தானே, மனிதன் நடந்து சென்றால் காலடியினுடைய அச்சு பாதம் தென்படும், அதை வைத்து கூட அடையாளம் கண்டு விடுவார்கள். ஆகவே இரவு நேரத்தில் வர சொல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாட்டை பாருங்கள். அவருடைய அடிமை, விசுவாசமான ஒரு அடிமை, அந்த அடிமையினுடைய பெயர் அமீர் இப்னு புரைஹா. இந்த அமீர் இப்னு புரைஹா அவர்களை அபூபக்கர் சித்திக் அவர்கள் காலை பொழுதில் வர சொல்கிறார். எதற்கு? காலை பொழுதில் வரும் பொழுது தன்னுடைய மகன் நடந்து சென்ற அந்த காலடிகளை எல்லாம் ஆடுகளை மேய்த்து அதன் மேல் நடக்க வைத்து அந்த பாத தடங்கள் இல்லாமல் ஆக்குகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு! இப்படி அடிமை பகலில் வந்து, இரவில் தன்னுடைய மகன் வந்து ஒரு 3 நாள் அந்த தௌர் குகையில் கழித்து மீண்டும் பயணமாகிறார்கள். பயணமானால் எல்லோரும் குதிரை, ஒட்டகம் என்று சொல்லி அங்குமிங்குமாக வாகன கூட்டங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். ஒன்று, கொள்கை ரீதியான எதிர்ப்பு, இல்லாவிட்டால் நமக்கு 100 ஒட்டகம் எப்படியாயினும் நாம் செல்வந்தராகி விடுவோம் என்பதற்காக வேண்டி எல்லோரும் கடுமையான முயற்சி எடுத்தார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமான மதீனாவினுடைய பயணம் செல்லுகிற பாதை அல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் கடலோர பாதை வழியாக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள். அப்படி மேற்கொள்ளும் பொழுது நடந்த ஒரு அற்புத சம்பவத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால் ஒரு ஒட்டகத்திலே செல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இன்னொரு ஒட்டகத்திலே செல்கிறார்கள். திரும்பி பார்த்தால் ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டம் உருவானது. அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்பி கூட பார்க்கவில்லை. அபூபக்கரே, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் ஒன்றும் பேசாதீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் ஒன்றும் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். இருந்தாலும் அபூபக்கர் அவர்களுக்கு ஒரே பதட்டம். திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். அவனுடைய பெயர் ஹதீஸிலே இடம்பெறுகிறது. அவனுடைய பெயர் சுராக்கா. இவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது 100 ஒட்டகத்துடைய பரிசை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிவேக சக்தி படைத்த குதிரையில ஏறி கொஞ்சம் அம்புகளை எல்லாம் எடுத்து அவன் பயணமாகிறான் அல்லாஹ்வுடைய ரசூலை துரத்த. கொஞ்ச தூரம் சென்ற உடனே பாலைவனத்திலே அவனுடைய குதிரை கீழே விழுந்து விடுகிறது. உடனே அவனுக்கு ஒரு தயக்கம். அன்றைக்கு குறி பார்க்கிற ஒரு பழக்கம் இருந்தது. பின்னால் இருக்கிற அம்பை எடுத்து அதில் 2 அம்பை எடுத்தான். ஒரு அம்பினுடைய ஒரு பகுதியில் இவருக்கு தீங்கு செய்ய வேண்டுமா வேண்டாமா, வேலை எறிவது, திரும்ப வந்து விழுந்தால் தீங்கு செய்ய வேண்டாம் என்று விழுந்தது. அவன் பொருட்படுத்தவில்லை. மீண்டும் ஒட்டகத்தில் ஏறி மீண்டும் புரத்தினான். மீண்டும் குதிரை கீழே விழுகிறது. மீண்டும் எடுத்து அம்பை எடுத்து குறி பார்க்கிறான். வேண்டாம் என்றே வருகிறது. 3 முறை வந்தவுடன் இவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை பற்றி அவனுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. உடனே அவன் இந்த குறி 3 முறை வேண்டாம் வேண்டாம் என்று வந்தவுடன் அவனுக்கு உள்ளுள் ஏதோ ஒரு நல்ல எண்ணம், இவர் நல்ல மனிதராகத்தான் நிச்சயமாக இருப்பார், இவர்கள் சொல்வதை போல நிச்சயமாக இவர் இருக்க மாட்டார் என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற எல்லா வகையான உணவுகளையும் கொடுக்கிறார் அபூபக்கருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல், உன்னுடைய உணவு வேண்டாம், பார்த்ததை வெளியே சொல்லாதே என்று சொல்லி பயணமாகிறார்கள். இது ஹிஜ்ரத் பயணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு செய்த தியாகங்கள் அன்பான சொல்களே. இதில் நமக்குரிய படிப்பினை என்ன என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய திருக்குரானிலே ஒரு ஆயத்துண்டு. நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய மார்க்கத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை, இஸ்லாத்தை எந்த வகையிலும் நம்முடைய சொந்த வாழ்வில் கூட இபாதத்தை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் பாவமான காரியம், எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள் என்று வரும் பொழுது ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் போடுகிற கட்டளை, அந்த ஊரில் நீங்கள் வசிக்க கூடாது, நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். 4வது அத்தியாயம் 97வது வசனம். மலக்குமார்கள் நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்ற வரும் பொழுது பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் ஒரு கேள்வி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம். அநியாயக்கார மனிதனுடைய உயிரை கைப்பற்ற வானவர் வந்து அவரிடத்திலே கேட்பார், காலு ஃபீமா குன்தும், உன்னுடைய நிலை என்ன, நீ எப்படி இருந்தாய் என்று கேட்பார்கள். காலு குன்னா முஸ்தல்அஃபீன ஃபில் அர்லி, நான் பூமியில் பலகீனமானவனாக இருந்தேன், ஆகவேதான் இந்த அநியாயங்களை எல்லாம் நான் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். அப்ப வானவர் சொல்லுகிற பதில், காலு அலம் தகுன் ஆரலுல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்றே, ஏன் ஹிஜ்ரத் செய்து உன்னுடைய மார்க்கத்தை நீ காப்பாற்றவில்லை? ஏன் ஹிஜ்ரத் செய்து பெரும்பாவங்களில் இருந்து நீ ஒதுங்கவில்லை? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்றே, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் எங்கு ஹிஜ்ரத் பயணம் செய்து தங்குகிறார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்பான வாழ்வை கொடுப்பான் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இது ஒரு பாடம், நமக்குரிய பாடம் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நற்செய்தியை பாருங்கள். எப்படிப்பட்ட நற்செய்தி! சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொல்ல போனால் ஹதீசுகளை ஆய்வு செய்யும் போது 24 மணி நேரம் கூட இருக்கிற ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் எது குறித்து ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் முதற் கட்டத்தில் என்னுடைய தோழர் அபூபக்கரை அழையுங்கள், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழக்கம். ஒரு நாள் உஹது மலையின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி அமர்ந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம். அவரை பார்த்தவுடன் சிறிது நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி போய் அவருக்கு அருகிலே போய் அமர்ந்தார்கள். உடனே
ஹதீசுகளிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, உஹது மலை மெல்ல அசைய ஆரம்பித்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்கு போட்ட உத்தரவு, என்னோடு அமர்ந்திருப்பவர் யார் தெரியுமா? அவர் சித்தீக், அதிக உண்மையாக்கக்கூடியவர், என்னுடைய நண்பர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்று சொன்னவுடன் அந்த மலையினுடைய அசைவு நின்றது என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அடுத்தது உமர் அவர்கள் வந்தார், மீண்டும் மலை அசைய ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முன்னறிவிப்பு செய்தார், என்னோடு ஒரு சித்திக் இருக்கிறார், அடுத்து அமர்ந்திருப்பவர் ஒரு ஷஹீத் என்கிறார். ஷஹீத் என்றால் முன்னறிவிப்பு, அவரை மக்கள் கொல்ல போகிறார்கள். அது உமருடைய பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இந்த விஷயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறிய செய்தியை ஹதீசுகளை பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு தோட்டத்தில் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருந்தார். தோட்ட காவலாளியை நியமித்து கொஞ்ச நேரத்தில் அங்குமிங்குமாக விசாரிக்கிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த தோட்டத்தில் இருக்கிறார் என்று செய்தி வருகிறது. தோட்ட காவலாளி இடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கேட்டுவிட்டு சொல்கிறேன், நில்லுங்கள் என்கிறார். இந்த காவலாளி போய், அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்திருக்கிறார், உங்களோடு அமர வேண்டுமாம் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு அன்பார்ந்த சொல்களே, அந்த தோட்ட காவலாளியை பார்த்து, வந்திருப்பவர் யார் என்றார். அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவரை உள்ளே வர அனுமதி கொடுங்கள், அவர் வருவதற்கு முன்னால் அவரிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தீர்மானித்து விட்டான், நீங்கள் ஒரு சொர்க்கவாசி என்று அவருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொர்க்கவாசியாக அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அறிவிப்பு செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த தோழர் போகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார், ஆனால் ஒன்று, நீங்கள் சொர்க்கவாசியாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த மக்களுடைய மனோபாவம், அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த காலம், அவர்கள் அந்த மதீனாவிலே நடமாடிய விதம், அப்படியானால் மறுமை நாளில்தான் நன்மை தீமை எடை போட்ட பிறகு நரகம் சொர்க்கம் தீர்மானிக்கப்படும். சொர்க்கத்தில் தான் நாமெல்லாம், யாரெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் நரகத்திலே இருக்கிறார்கள், நம்மோடு வாழ்ந்த நண்பர்கள் எத்தனை பேர்கள், நம்முடைய குடும்பங்களிலே யார் யார், நம்முடைய உறவினர்கள் யார், எல்லாம் மறுமை நாளிலே தான் தெரியும். ஆனால் மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சொர்க்கவாசிகளோடு வாழ்ந்த மக்கள், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்களித்த, அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் அவருக்கு உன்னதமான இடம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று யாருக்கெல்லாம் நற்செய்தி சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பூமியில் சொர்க்கவாசிகளாக நடமாடிய மக்கள், அந்த மக்கள். அன்பான சகோதரர்களே, இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்வில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக சொர்க்கத்திற்குரிய இபாதத்துகளை பேணி பாதுகாத்தவர் என்பதையும் இங்கே நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்பொழுது சொல்ல போகிற இந்த காரியத்தை ஒரே நாளில் ஒருங்கே யார் தொடர்ந்து பேணி வருகிறார்களோ அவர்கள் நிச்சயம் சொர்க்கம் செல்வார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன்றைக்கு நோன்பு வைத்திருப்பவர் உங்களில் யார்? இரண்டாவது, இன்றைக்கு உங்களில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார்? மூன்றாவது, இன்றைக்கு ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தவர் உங்களில் யார்? நான்காவது, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுத்தவர் இன்றைக்கு உங்களில் யார்? எல்லா சஹாபாக்களும் மௌனமாக இருக்கிறார்கள். 4 காரியத்தை ஒரே நாளில் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும். எழுந்திருந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யார சொல்லலாம், நான் செய்தேன், நீங்கள் சொர்க்கவாசி, நீங்கள் சொர்க்கவாசி. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொர்க்கத்திற்குரியவர்கள் என்கிற நற்சாந்தை பெற்றிருந்தாலும் சொந்த வாழ்வில் அவர்கள் செய்த இபாதத்துகள், நமக்கும் சொர்க்கம் வேண்டும் ஆசை உண்டு, ஆனால் அடைகின்ற முயற்சியில் நாம் எல்லாம் தோற்று போனவர்கள். நரகத்தை கண்டு பயப்படுகிறோம், சிறிய வேதனை கூட நம்மால் தாங்க முடியாது என்று அஞ்சுகிறோம், ஆனால் அதிலிருந்து ஒதுங்கி வாழ்கிறோமா என்றால் இல்லை. நரகத்திற்குரிய காரியத்தை தாராளம் செய்கிறோம். நம்முடைய நிலைப்பாடுகள் மாற வேண்டும். எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குரிய காரியம் என்று சொன்னார்களோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பான சொல்களை. இதே போல அபூபக்கர் சித்திக் அவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்ன பிற சம்பவங்களையும் பாருங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படியே மறுமையை பற்றி பேசுகிறார்கள். சொர்க்கம் என்பது 7 வாசல்களை கொண்டது. ஒவ்வொரு வாசலுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பெயர் வைத்திருப்பான்.
அப்ப ஒவ்வொரு இபாதத்தை சிறப்பாக செய்த, நோன்பை அதிகமாக நோற்ற, ரமலானுடைய நோன்பு, சவ்வாலுடைய நோன்பு, மாதாந்திர நோன்பு, வாராந்திர நோன்பு, எல்லா நோன்புகளையும் நோற்ற அடியான் ரையான் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய வாசலுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் புத்தி கூர்மையானவர். அவள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிற தகுதிக்குரிய மனிதன் யாராவது மறுமையிலே உண்டுமா யா ரசூலல்லாஹ்? என்ன கேள்வி? அந்தந்த பர்டிகுலர் வாசல் வழியாக அல்ல, நீங்கள் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் வரலாம், நீங்கள் அந்த அளவுக்கு என்னிடத்தில் பிரியமானவர் என்று அல்லாஹ் யாரையாவது சொல்லுவானா யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பதில், அதில் நீங்களும் ஒருவர் என்பதை மறந்து விட்டீர்களே, அதில் நீங்களும் ஒருவர். இனி அவருடைய பேணுதலான வாழ்வை பாருங்களேன் நண்பார்ந்த சொற்களே. ஒரு நாள் அவரை அழைத்து ஒரு மனிதர் ஒரு விருந்து போடுகிறார். விருந்தை உண்டு விட்டார். விருந்து உண்டு முடித்து அவர் வெளியேறுகிற பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து விருந்து கொடுத்தவர் இப்படி சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து விருந்து போட்டேனே, அந்த ஆடு எந்த ஆடு என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜோசியம் சொல்லி இருந்தேன், அது அவனுக்கு பழித்திருந்தது, ஆகவே நன்றி கடன் செலுத்த அவன் எனக்கு இந்த ஆட்டை தந்தான். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில் கையை விட்டு வாந்தி எடுத்தார்கள். எதற்காக? ஹராமான, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு உணவு கூட இந்த உடம்பிலே செல்லக்கூடாது. இது சொர்க்கத்திற்குரிய உடம்பு, இது நரகத்திற்குரிய உடம்பு அல்ல. இது அல்லாஹ்வுடைய அமானிதம் நமக்கு கிடைத்த உடம்பு. இதுக்குள் ஒரு ஹராமான ஒரு அரிசி பருக்கை கூட இந்த உடம்புக்குள் செல்லக்கூடாது என்பதில் பேணுதலாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி வளர்த்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களுக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார்கள் விருந்துக்காக வேண்டி. வந்தவுடன் வீட்டில் ஒரு திரைச்சீலை, வாசலிலே ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில் ஒரு உருவம் இருந்தது. யதார்த்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தை புறக்கணித்து விட்டு திரும்ப சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய், அல்லாஹ்வுடைய ரசூலே, விருந்தை ஏற்க என்ன காரணம், மறுக்க என்ன காரணம், ஏன் ஓடி வந்தீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டினுடைய வாசலில் உருவச்சிலை இருக்கிறது, உருவப்படம் பொதித்த திரைச்சீலை இருக்கிறது, திரைச்சீலை இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள், ஆகவே அந்த விருந்தை உண்ண முடியாது என்றார்கள். திரைச்சீலை அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்டார்கள். நமக்குரிய பாடம் என்ன? இதில் நமக்குரிய பாடம் என்ன? அன்பார்ந்த சோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், அது கியாம நாளின் அறிகுறி. அங்கே மனிதன் ஹராமையும் பார்க்க மாட்டான், ஹலாலையும் பார்க்க மாட்டான். தன்னுடைய வாழ்வில் அவன் ஹராம் ஹலால் பேணுதலாகவே அவன் நடக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்அத்தான காரியம், வரதட்சணை திருமணங்கள், பித்அத்தான மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட, மார்க்கத்திற்கு புறம்பான வைபவ நிகழ்ச்சிகள், அங்கே நடத்தப்படுகிற கொடுக்கப்படுகிற விருந்து பச்சார காரியங்கள், அதில் போய் சாதாரணமாக நாம் உண்ணுகிறோம். நம்மை பொறுத்தவரையில் அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக கூட நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஹராமான அடிப்படையில் உணவு உண்கிறானோ, ஹராமானதை அணிகிறானோ, ஹராமான ஆடை அணிகிறானோ, அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு வைபவம், பித்அத்துகள் நடக்கிறது. அந்த பித்அத்தில் போய் உணவு உண்டு அதை அங்கீகரித்தோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்அத்தை ஊக்குவித்தவன் இஸ்லாத்தை தகர்த்து விட்டான். பித்அத்தை ஊக்குவித்தவன் இஸ்லாத்தை தகர்த்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அன்றைய கால மக்கள் மார்க்கத்திற்கு புறம்பான சம்பவம் நிகழ்ந்தால் அதை மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்காமல் இருந்தார்கள். ஆகவேதான் உண்ட உணவை அவர் வாந்தி எடுக்கிற அளவுக்கு ஒரு பேணுதலான ஒரு மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரிலிருந்து அப்படிப்பட்ட பாடத்தை நாம் படிக்க வேண்டும். அவர்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திற்குரிய மக்களுடைய பாடங்கள் இவைகள் எல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்கள். இஷாவுடைய நேரம், மக்கள் எல்லாம் இஷா தொழுகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார். மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். 3 முறை தொடர்ந்து மயக்கமுற்று கீழே விழுந்து இனி நம்மால் மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாது என்கிற நிலை வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களை அழைத்து, உம்முடைய தந்தையை உடனே வரச் சொல் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்று கடுமையாக உத்தரவு பிறப்பித்தார். அதே போல அபூபக்கர் சித்திக் அவர்கள் 2வது முறையாக மக்களுக்கு தொழுகை நடத்தினார்.
மக்கள் எல்லாம் தொழுவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார். மக்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள் அபூபக்கர் அவர்களை பின்பற்றி. ஒரே சந்தோஷம். உடனே ஃபضل இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு நபித்தோழர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து என்னை பள்ளிக்கு தூக்கி செல்லுங்கள் என்றார்கள். என்னால் நடக்க முடியாது, என்னை பள்ளிக்கு தூக்கி செல்லுங்கள். ஜமாத் நடக்கும்போது வீட்டில் இருக்க முடியாது. எப்பொழுது? நடக்க முடியாத நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர வைத்து தொழுகை நடத்த அபூபக்கர் பின்னால் வந்தார். ஒரு சம்பவம் உண்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும் பொழுது இப்படி முன்னிலைப்படுத்தியதை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு காரியம் குறித்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாளை வா என்றார்கள். அந்த பெண்மணி திரும்ப கேட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் நாளை வரும்பொழுது மரணித்து விட்டாலோ, நாளை வரும்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாமல் போனாலோ நான் என்ன செய்வது என்பதை மனதில் கருத்தில் கொண்டு நாளை நான் வந்து நீங்கள் இல்லாவிட்டால் என்ன செய்வது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன பதில், நான் இல்லாவிட்டால் உங்களுக்கு அபூபக்கர் உண்டுமே, நான் இல்லாவிட்டால் உங்களுக்கு என்னுடைய தோழர் அபூபக்கர் உண்டுமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவத்தை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இனி அவருடைய தர்ம சிந்தனை, அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒரு உதாரணம், தபூக் போர் நடக்க போகிறது. இந்த தபூர் போருக்காக வேண்டி உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் ஒரு எண்ணம் தோன்றியது. என்ன எண்ணம்? இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை எடுத்து எல்லோரும் வரப்போகிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் தான் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அபூபக்கர் அவர்களை கூட நாம் மிஞ்ச வேண்டும் என தீர்மானித்து நேரடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். தன்னுடைய சொத்தை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்திற்கு, இன்னொன்றை எடுத்துக்கொண்டு வரிசையிலே நிற்கிறார்கள். அவருக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொஞ்ச நேரத்திலே வந்து வரிசையில் நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆட்களிடமும் வாங்குகிறார். உமர் அவர்களை பார்த்தால் சொத்து நிறைய வைத்திருக்கிறார், நிறைய தீனார், நிறைய வெள்ளி காசுகள். உமர் அவர்களே, ஏன் இவ்வளவு? உங்களுடைய வீட்டில் ஒன்றும் இல்லையா? யார் ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், சொத்தை இரண்டாக பிரித்தேன், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில், இன்னொன்று எனக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் சிறு தீனாரை கொடுத்தார். தோழரே, உங்களுடைய வீட்டில் என்ன? என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எனக்கு போதும். என்னுடைய வீட்டில் அல்லாஹ் உண்டு, என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதராக உங்களுடைய நடைமுறை உண்டு, இனி எனக்கு வேறொன்றும் வேண்டாம் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ந்து போனார். இனி நம்முடைய வாழ்நாளில் இந்த அபூபக்கரை எந்த வகையிலும் மிஞ்ச முடியாது என்று தீர்மானித்தார். இனி ஒரு சம்பவத்தை சொல்லவா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது சாத்தியமே இல்லை என்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். சுருக்கமாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு மோசமான ஒரு அவதூறு சொல்ல ஒரு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாள் தேம்பி தேம்பி அழுத ஒரு சந்தர்ப்பம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு அவதூறு சொல்லி அந்த அவதூறு மதீனா முழுக்க யூதர்களால் முனாஃபிக்குகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்டு அதற்கு ஒரு சில நபித்தோழர்களும் பலிகேடானார்கள். இருக்குமோ? அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, ஏன் இருக்கக்கூடாது, இருந்தால் என்ன தவறு பேச ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யார் என்றால் பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழர். இந்த மிஸ்தஹ் யார் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தில் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த பணத்தில் அவருக்கு தேவையான உணவு கொடுத்து அவரை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு செய்தி வருகிறது, மிஸ்தகும் சேர்ந்து உங்களுடைய மகளின் மீது இப்படி சொல்லுகிறார். யோசித்து பாருங்களேன், நாம இருந்தா விடுவோமா? நம்மிடத்தில் பணிபுரிகிற ஒருவன் இப்படி ஒரு தவறை செய்தால் கூட நம்மால் ஜீரணிக்க முடியாது. பணிபுரிகிறவன், பணிக்காக வேண்டி ஊதியம் வாங்குகிறவன், இது பணி அல்ல, வளர்த்துகிறார் மிஸ்ஸாதை ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேள்விப்பட்டவுடன் துடியாய் துடித்து போனார். சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளது முதல் உனக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன், இனி உனக்கு என்னுடைய காசு கிடையாது, ஹராம் என்றார்கள். சொல்லுகிற உரிமை உண்டு. காரணம், பாதிக்கப்பட்டது அவருடைய மகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, நமக்கெல்லாம் தாய், இன்னவர மக்களுக்கெல்லாம் தாய், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, சொந்த தோழருடைய மகள். அவரை உடன் இருக்கிற ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஃபித்னா ஃபசாதில் ஈடுபடுகிறார். அல்லாஹ்வே சத்தியமாக இனி உனக்கு என்னுடைய தர்மம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது என்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்?
இந்த சொர்க்கத்து வாசியை மென்மேலும் அல்லாஹ் தூய்மைப்படுத்த, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கசடுகளை அகற்ற, எல்லா மக்களுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த ஏற்பாடு. 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை அல்லாஹ் உடனே இறக்குகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலா யஅதலில் வலா 22வது வசனம், வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு, உங்களில் இருக்கிற செல்வந்தர்கள் முஹாஜிர்களுக்கோ அன்சாரிகளுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ இனி நான் தர்மமே செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம். அவர்கள் செய்த அந்த தீய செயலை நீங்கள் பொருட்படுத்தாது மன்னித்து விடுங்கள். காரணம், அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். அவர் தவறு செய்தார். மதீனா பத்ரு போரிலே பங்கெடுத்த தோழர், அவர் செய்த தவறை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு உயர்வான அந்தஸ்தை தர வேண்டும் என்று நீங்கள் எண்ண மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். மறு நிமிடமே தன்னுடைய நிலையை மாற்றி தனது மகளின் மீது அவதூறு சொன்ன மிஸ்தக் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மாறி கொடுத்த ஒரு கொடைவள்ளல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நடக்குமான் பாதசோர்கள் எங்காவது எந்த ஒரு வரலாற்றிலாவது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுமா? இப்படி இருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு மக்களுக்கு எப்பொழுதாவது உரை நிகழ்த்துகிற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை மாறியது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உரை. ஜும்மாவுடைய மேடையில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானிடத்தில் இப்படி கேட்டான். எப்படி? அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிற மறுமையில் இருக்கிற அந்த சொர்க்கம் வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வளங்கள் உண்டுமே செல்வங்கள், அது வேண்டுமா? அல்லாஹ் தரப்போகிறான். இப்பொழுது தரப்போகிறான். மக்காவில் பட்ட கஷ்டம், மதீனாவிலே பட்ட கஷ்டம், சொல்லனா துன்பம் எல்லாம் நீங்கி மிகப்பெரிய ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான். அப்ப அல்லாஹ் கேட்டான். என்ன கேட்கிறான்? ஒரு அடியானிடத்தில் உனக்கு உலகத்திலே இருக்கிற வளங்கள், சொத்துகள், சுகங்கள் வேண்டுமா, அல்லது மறுமையில் இருக்கிற சொர்க்கம் வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். அந்த அடியார் மறுமையில் இருக்கிற அந்த சொர்க்கத்தை முடிவு செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார் மக்களிடத்தில். எல்லா சஹாபாக்களும் உண்டு, மார்க்க ஞானம் படைத்த சஹாபாக்கள் எல்லாம் உண்டு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் மட்டும் சட்டென எழுந்தார்கள் அந்த சபையில இருந்து. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய உலகத்தில் என்னுடைய உயிர் அனைத்தையும் உங்களுக்கு தருகிறேன் யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. இந்த வயது முறிந்த மூத்தறிஞர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அளவுக்கு என்ன சொன்னார்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் இவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்திற்காக எல்லோரும் என்னை பொய் பேசுகிறவர் என்று சொல்லும் பொழுது தனியாக நின்று இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு மூத்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் எந்த அளவுக்கு அறிவு ஞானம் உடையவர் என்பது எங்களுக்கு அன்றைக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அவர் மரணிக்க போகிறார் என்று. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அவர் மரணிக்க போகிற முன்னறிவிப்பை செய்த உரை அது. அல்லாஹ் கேட்டான் தூதரிடத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், என்னவென்று? உங்களுக்கு மறுமையில் இருக்கிற சொர்க்கம் வேண்டுமா, உலகத்தில் ஏதாவது அந்தஸ்து வேண்டுமா? அந்த அடியார் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொர்க்கத்தை தேர்வு செய்து விட்டார், அவருடைய வாழ்வு முடிந்து விட்டது. ஆகவேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டும் போய் விடாதீர்கள், எங்களுடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள் எல்லாம், எங்களுடைய உயிர், பொருளாதாரம் எல்லாவற்றையும் தருகிறோம் யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு சென்று விடாதீர்கள் என்று சொன்ன மகாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை விட்டு பிரிந்து நோய்வாய்ப்பட்டு கிடந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அது ஒரு இறுதி சம்பவம். அந்த நேரத்தில் அந்த மக்களையே நேர்வழிப்படுத்திய ஒரு மாமனிதர் உண்டு, ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த உரையை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து பாடங்களை, படிப்பினைகளை பெற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.